نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத்து கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஒரு விஷயம். யாரிடமாவது கடன் வாங்கினாலோ அல்லது கொடுத்தாலோ அதை எழுதி ஆவணப்படுத்தி கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு கட்டளையிடுகிறது. குர்ஆனிலேயே ரொம்ப பெரிய ஆயத்து இந்த ஆயத்து தான். இதுக்கு மேல பெரிய ஆயத்து வேற எதுவுமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் விலாவாரியாக மிக துல்லியமாக எல்லாரும் புரிகின்ற அளவுக்கு அல்லாஹ் இதை அமைத்திருக்கிறான். சட்டம் சம்பந்தப்பட்ட எந்த ஆயத்தா இருந்தாலும் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். அரை வரி ஒரு வரியில ஹஜ்ஜினுடைய கடமையை அல்லாஹ் ஒரே வரியில சொல்றான். நோன்பினுடைய கடமையை ஒரே வரியில சொல்றான். தொழுகையும் அப்படித்தான் சுருக்கமாக சொல்லுகிறான், அகீமுஸ் ஸலாத்த என்று. ஆனால் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒரே ஆயத்து தான், ஆனால் பெரிய ஆயத்து, நிறைய செய்திகளை அதிலே உள்ளே வைத்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயந்தும் பிதைனின், மூமின்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால், இலா அஜலிம் முசம்மன், ஒரு குறிப்பிட்ட தவணை வரை. குறிப்பிட்ட தவணை என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிற விளக்கம் குறைந்தபட்சம் ஒரு மாத அளவு. சும்மா காலையில் வாங்கிட்டு மத்தியானம் கொடுத்துட்டான், 10 மணிக்கு வாங்கிட்டு 11 மணிக்கோ 12 மணிக்கோ கொடுத்தான், அதையெல்லாம் எழுதி ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. காலையில் வாங்கிட்டு சாயந்தரம் கொடுக்கறது, ஒரே நாள்லையே போகிற போக்கில் வாங்கினா வரும்போது திரும்பி வந்து கொடுத்துட்டான், இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மாத கணக்கில், அதான் இலா அஜலிம் முசம்மன், ஒரு மாத அளவுக்கு அடுத்த மாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கினா அதை கொடுக்கக்கூடியவரும் எழுதி தர வேண்டும், வாங்கக்கூடியவரும் எழுதி தர வேண்டும் என்று இலா அஜலும் முசம்மன் என்ற வார்த்தையை சொல்லி ஃபக்துபூஹு, நீங்கள் அதை எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு, இந்த ஆயத்தினுடைய பின்னணி என்ன என்று தஃப்சீர்களிலே பார்க்கும்போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது அந்த மக்களிடத்திலே ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அதாவது கொடுக்கல் வாங்கல்ல. ஆனா கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னா எழுத்துப்பூர்வமாக எதுவுமே இருக்காது. பெரும்பாலும் விவசாயிகள், அந்த விவசாயிகள் மரத்தில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் இவ்வளவு என்று அவர்கள் சொல்லுவார்கள், இவரும் ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் அது காய்ப்பதற்கு முன்னால் அல்லது பழுப்பதற்கு முன்னால் அல்லது பூ விடுவதற்கு முன்னால் பேசப்படுகிற போது அது பழுத்து கனியாகி அறுவடை செய்கின்ற தருணத்தில் எவ்வளவு மகசூலை நமக்கு தரும், எவ்வளவு பழங்களை தரும் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே பேச்சுவார்த்தையில் இப்படி முடிவு செய்வதால் வாங்கக்கூடியவருக்கும் கொடுக்கக்கூடியவருக்கும் இடையிலே பிரச்சனை ஏற்படும் என்பதனால் அது தடை செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை என்று சொல்லி வாங்கும் போது அதை எழுதி வையுங்கள். இப்போ இந்த தோட்டம் இத்தனை மரங்கள் இருக்கிறது, அத்தனை மரத்தையும் நான் எடுத்துக்கிறேன், ஒரு வருடத்திற்கு அல்லது 6 மாதத்திற்கு அதனுடைய வருமானத்தை நான் வைத்துக் கொள்ளுவேன் என்று கொடுப்பதாக இருந்தால் அதனுடைய தவணையும் அறியப்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய அளவுகளும் நிறுத்தல் அளவையாக இருந்தாலும் சரியே, முகத்தல் அளவையாக இருந்தாலும் சரி, அந்த அளவுகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இலா வஸனின் மாலூமின் அவ் கைலின் மாலூமின், எந்த அளவையாக இருந்தாலும் அது குறிப்பிட்டு எழுதப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி கொடுக்கல் வாங்கல் செய்வதில் தவறில்லை. ஆனா ஒண்ணு, சீசன் வர்றதுக்கு முந்தையே பேசக்கூடாது. ஒரு சீசன் வருதுன்னு சொன்னா அந்த சீசன் வர்றதுக்கு முந்தையே இந்த இதில் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் எனக்கு சொந்தம் அப்படின்னு பேசினா திடீர்னு காய்க்காமையும் போயிடலாம், மரங்கள் பட்டு போயிடலாம், அல்லது காய்ப்பது அதிகமாக இருக்கும் போது வியாபாரியாக விற்பனை செய்யக்கூடியவனுக்கு அது பாதிப்பாக தெரியலாம். இவ்வளவெல்லாம் வரும் நமக்கு தெரியலையே என்று அவன் வைத்து வயல் அடிச்சுக்குவான். ஆகையினால் அவனுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கும் நிபந்தனையோடு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போதான் இந்த ஆயத்தை எல்லாம் இறக்கி வைத்தான். நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன்னா காசு பணமா மட்டும் இல்லை, பொருளாக இருந்தாலும் சரியே இதே சட்டம்தான். இப்படி வாங்கும் போது அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஃபக்துபூஹு வல்யத்து பைனக்கும் காத்திபும் பில் அத்லி, எழுதக்கூடியவர் நீதமானவராக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எழுதக்கூடிய ஆளு ஒரு கணக்கராக இருப்பார், பத்திரம் பதியக்கூடியவராக இருப்பார், பத்திர நகல்களை தயார் செய்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார், காசு பணத்தை அதிகமாக கொடுத்தால் பொய்யான வார்த்தைகளை கூட உள்ளே நுழைப்பார். அல்லாஹ்வை பயந்து நீதமான முறையிலே நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வல்யத்தகில்லாஹ ரப்பஹு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரையில் அரபு நாட்டினுடைய ஒரு பழமொழி, அது ஹதீஸினுடைய கருத்துக்கும் ஒத்ததுதான். தாஷரு கல் இஹ்வானி வ தஆமலு கல் அஜானிபி, சகோதரர்களை போன்று பழகுங்கள், தவறில்லை. ஆனால் தஆமலு கல் அஜானிபி, கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது இந்த பரிமாற்றங்களின் போது நீங்கள் அந்நியர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். அத்தா மகனாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள என்ன இருக்குது என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். யாரிடமாக இருந்தாலும் சரியே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் அந்நியர்களை போன்று பழகினால் காலப்போக்கிலே அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நமக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி யதார்த்த போங்கு நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. அது ஒரு காலத்திற்கு பின்னால் ரெண்டு பேருக்கு இடையிலே மனக்கசப்பை ஏற்படுத்தும், ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலே மனக்கசப்பை ஏற்படுத்தும் என்பதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா எழுத்து பூர்வமாக எந்த காலத்தில் இது இறங்குது, எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக மிக குறைவாக இருந்த காலம் அது. யா ரசூலல்லாஹ் இன்னா லா நக்துபு வலா நக்ரவு, எங்களுக்கு எழுதவும் தெரியாது, எங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, கணக்கு போடவும் தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் எழுத படிக்க தெரிந்தவர்கள், கணக்கு தெரிந்தவர்கள், இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கிற காலத்திலேயே அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா நீங்கள் எழுதி வையுங்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகத்திலே ஆன்லைனிலே பிசினஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே கண்டிப்பாக இந்த முறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த கருத்து, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இதை எழுதி வைப்பது கடமை என்று சொல்லுகிறார்கள். மற்ற எல்லா இமாம்களுமே கட்டாயம் அல்ல, இது ஒரு வழிகாட்டல் தான், இது முஸ்தஹப் தான், எனவே கட்டாயமாக எழுதி வைக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் இதனுடைய பலன்கள் நிறைய உண்டு என்று அல்லாஹ்வே நிறைய நிபந்தனைகளை அல்லாஹ் போடுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா இந்த ஆயத்திலே சொல்லும் போது, உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது, ஆனால் சில நிபந்தனைகளோடு. அல்லாஹ்வை பொறுத்தவரையில சில நன்மைகள், சில லாபங்கள் எல்லாம் இருக்க அதை அல்லாஹ் தடை செய்கின்றான் என்று சொன்னால் அதற்கு மாற்று ஒன்றை ஏற்படுத்துவான். உதாரணமா வட்டி வாங்கதான் அல்லாஹ் தடை செய்யறான். ஆனால் அதே நேரத்திலே கொடுக்கல் வாங்கல், ஒருவருக்கொருவர் பரஸ்பர உபகாரம் செய்தல் என்பதை ஆர்வமூட்டி இருக்கின்றான். ஒரு பக்கம் இந்த தடை இருந்தாலும் இன்னொரு புறத்திலே அல்லாஹ் அதற்கு ஆர்வமூட்டி அதற்கு சவாபையும் நிறைய வழங்குகின்றான்.
ஜினா தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே நிக்காஹை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழுத்தமாக மிக கடினமான முறையிலே ஜினா இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே அளவுக்கு ஜினா சமூகத்திலே வராத அளவுக்கு ஒரு மனைவி இல்லை, 2 மனைவி தான் வேண்டும் என்றால் அதற்கும் அனுமதி உண்டு, 3க்கும் 4க்கும் கூட அனுமதி உண்டு. ஆனால் ஜினா மட்டும் செய்யாதே என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சில நிபந்தனைகளை விதிக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இது மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். தேனை அல்லாஹ், தேன்ல நிறைய சக்தி இருக்கிறது. மதுவை வேண்டாம் என்று சொன்னான், ஆனால் தேனை தாராளமாக குடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு பக்கத்திலே தடை இருந்தால் இன்னொரு பக்கத்திலே அதை ஆகுமாக்குவதற்கான வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகின்ற பரிமாற்ற சில ஒழுங்குமுறைகள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவி கெட்ட நடத்தை உள்ளவளாக இருந்து அவளை கண்டித்தும் அவள் கண்டிக்காமல் இருக்கும்போது அவளை தலாக்கு விடாமல் தன்னுடைய கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவனுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். 3 பேருடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அதிலே இப்படி ஒருத்தன், அதாவது திருத்தவே முடியவில்லை, காலமெல்லாம் அவள் விபச்சாரியாகவே இருக்கிறாள், நடத்தை கெட்டவளாக இருக்கிறாள் என்று சொன்னால் இவனுக்கு அவளை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற நிலையை இஸ்லாத்தில் நீ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். வேறு மறுமணம் செய்து கொள், அவளையே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்படி வைக்க வேண்டும் என்று அவள் நிர்பந்தித்து அந்த நிர்பந்தத்திற்கு இவன் ஆளாகிவிட்டான் என்று சொன்னால் அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான், அவனுடைய துஆக்களை கூட அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல தன்னுடைய பொருள்களை எல்லாம் ஒரு சிறுவனிடத்திலே அல்லது ஒரு பைத்தியக்காரனிடத்திலே அல்லது விவரம் புரியாதவனிடத்திலே கொடுத்தான் என்று சொன்னால் அவனுடைய அறியாமை, இந்த அறியாமையை நீண்ட காலமாக செய்து கொண்டிருந்தானே ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவனின் மீது கோபப்படுகின்றான். 3ஆவதாக, ஒரு மனிதன் கடனை வாங்கினான், ஆனால் அந்த கடனுக்கு எந்த சாட்சியும் கிடையாது, எந்த எழுத்துப்பூர்வமான ஆவணமும் கிடையாது என்ற நிலையில் ஒருத்தன் கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் இங்கே சொல்லுகிற போது ஒரு சாட்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு காத்திபை எழுத்தரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த எழுத்தர் நீதமானவராக இருக்கட்டும். அதே போல சாட்சியாளர்கள் 2 ஆண்கள் இருக்க வேண்டும். 2 ஆள் இல்லை, ஒரு பெண் தான் இருக்கிறாள் என்று சொன்ன, ஒரு ஆண் தான் இருக்கிறான் என்று சொன்னால் ரஜுலுன் வம்ரஅதானி மிம்மன் தர்லவுன மினஷ் ஷுஹதாய், நீங்கள் விரும்பக்கூடிய ஷரியத்தின் அடிப்படையில் விருப்பத்திற்குரிய 2 பெண்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஆணுக்கு சமமாக 2 பெண் ஏற்படுத்தப்படுகிறாள். இது குர்ஆனுடைய வாசகம். மீது ஒரு ஆணுடைய இடத்திலே 2 பெண்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு பெண் மலர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், மற்றொரு பெண் அவளுக்கு நினைவூட்டக்கூடியவளாக இருக்க வேண்டும். தப்பு தவறு ஏற்படுவது, மறதிகள் ஏற்படுவது சகஜம்தான். எனவே 2 ஆண் இல்லையானால் ஒரு ஆண் 2 பெண் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி எழுதுவதற்கான நிறைய நிபந்தனைகளையும் வைத்திருக்கிறான். உங்களுக்கு எழுத முடியவில்லை, வேற ஆளை வைத்து எழுதுகின்றீர்கள், அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான், பொய்யான கருத்து எழுதுவான் என்று சொன்னால் அவனுக்கு உபதேசிக்கப்படுகிறது, வல்யத்தகில்லாஹ ரப்பஹு வலா யப்கஸ் மின்ஹு ஷையா, அல்லாஹ்வை பயந்து நீதமான முறையில் எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் முடியாதவனாக இருக்கிறான்,
ஊமையாக இருக்கின்றான், எழுத தெரியாதவனாக இருக்கின்றான், சொல்ல தெரியாதவனாக இருக்கின்றான், புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருக்கின்றான், அல்லது படிப்பறிவு இல்லாத முட்டாளாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது முன்வந்து இந்த கடனை எழுதி வைத்து ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ் இங்கே உத்தரவிடுகின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எல்லா வழிகளையும் இதில் ஏற்படுத்தி விலாவாரியாக விவரமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஆக ஒரு எழுத்தர் வேண்டும், சாட்சி ஒருவன் வேண்டும். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, பெருமானாருடைய காலத்திற்கு முன்னாலேயே நடந்திருப்பதாக புகாரி ஷரீஃபினுடைய ஒரு ரிவாயத்து, பனு இஸ்ராயல்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை 7 இடத்திலே பதிவு செய்கின்றார்கள். பனு இஸ்ராயல்களிலே ஒருவர் இருந்தார், அல்லாஹ்வை பயந்த ஒரு நல்லடியார், ரொம்ப முத்தகியான உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையான ஒருவர் வியாபாரம் செய்கின்றார். வியாபாரத்திற்கு அவருக்கு ஒரு தொகை 1000 தங்க நாணயங்கள் தேவைப்படுகின்றன. ஒரு குபேரர் இடத்திலே சென்று 1000 தங்க நாணயங்கள் கடன் வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்கிறார். சரி, அவர் கேட்கிறார், அப்படியானால் நீ எப்போது திருப்பி தருவாய் என்று கேட்கிறார். எப்போது வாங்கக்கூடிய நேரத்தையும் குறிப்பிட வேண்டும், திருப்பி தருகின்ற வருடத்தையும் மாதத்தையும் நாளையும் குறிப்பிட வேண்டும். சும்மா பொதுவா 6 மாசம் கழிச்சு தர்றேன், 10 மாசம் கழிச்சு தர்றேன் என்று சொல்லுவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நேரத்தை குறிப்பிட வேண்டும், நாளை குறிப்பிட வேண்டும், மாதத்தை குறிப்பிட வேண்டும், வருடத்தையும் குறிப்பிட வேண்டும். அவர் கேட்கின்றார், நீங்க எப்ப கொடுப்பீங்க திருப்பி? ஒரு குறிப்பிட்ட தவணையை சொல்லுகிறார், இந்த நாள் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றார். குறிப்பிட்ட நாள் வருகிறது. அப்போது அவர் கொடுப்பதற்கான காசு பணங்கள், என்ன கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, 1000 தீனார்கள் தங்க நாணயங்கள், பெருங்கொண்ட தொகை அது. ஆனால் அவரால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கிருந்து அவர் யாரிடத்திலே கடன் வாங்கினாரோ அவர் கரை கடந்து வேறு இடத்திலே இருக்கிறார். கடல் கடந்து இவரும் வந்து விட்டார். இவர் கடல் கடந்து கரை கடந்து அவரை போய் அடைய வேண்டும். அதற்கு வாகனத்தை தேடினார், வாகனமும் கிடைக்கவில்லை. சரி, அவருக்கு ஒரு தகவலாவது கொடுத்து விடலாம் என்று குறிப்பிட்ட நேரத்திலே தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார். வாங்கும் போது உனக்கு சாட்சி யாருன்னு கேட்கிறார். ஷஹீத். வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் எனக்கு சாட்சியாளன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்சி யாரும் இல்லை. சரி, ஒரு ஸ்பான்சர், ஒரு கஃபீல் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். கஃபா பில்லாஹி கஃபீலா, அந்த ஸ்பான்சரும் கூட அல்லாஹ் தான், எனக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றார். சரி, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அவரும் கொடுக்கிறார். குறிப்பிட்ட நாள் வருகிறது, கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. ஆனால் கொடுப்பதற்கான வழிமுறைகள் எதுவுமே தெரியவில்லை. ஏதாவது வாகனம் கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறார், எங்குமே கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு சீட்டு எழுதி ஒரு பலகை மிதந்து கொண்டு வந்தது. அந்த பலகையிலே ஓட்டை போட்டு அதை அந்த பேப்பர்ல எழுதி அதை பத்திரப்படுத்தி அந்த பேப்பருக்குள்ளே தகவலை எழுதி அனுப்புகிறார். இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு விட்டது என்ற செய்தியை அங்கே அனுப்பி அல்லாஹ்வுடைய பெயரால் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார், யா அல்லாஹ், உன்னைத்தான் நான் சாட்சியாக்கி இருக்கின்றேன், எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது, உன்னைத்தானே ஸ்பான்சராக ஆக்கி இருக்கிறேன், நீதான் எனக்கு பொறுப்பாளி என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து தவக்கல்து அலல்லாஹ் என்று அந்த தண்ணீரிலே விடுகிறார். அலை பாய்ந்து செல்லுகின்ற அந்த தண்ணீர் அலை வாய்ந்து பல இடங்களை கடந்து அவரோடு இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே அது போய் சேருகிறது. யாரோ ஒருவர் எடுத்து கொண்டு சென்று இங்கே ஒரு பலகை கிடக்குது என்று சொல்லுகிறார்கள். அவரும் அடுப்புக்கு விறகு தேடி புறப்பட்டு வருகிறார். அடுப்புக்கு விறகு தேடி வருகின்ற அவருக்கு ஒரு பலகை கிடைக்குது. அந்த பலகையை பார்க்கிறாரு, எடுத்துட்டு போனாரு. அந்த பலகையை உடைக்கிறாரு, உள்ள இருந்து ஒரு சீட்டு வருது. அதுலேயே 10,000
1000 தங்க காசுகளும் வருகின்றன. பார்த்த உடனே ஆச்சரியம், ஆஹா, இந்த கடிதம் யாருடையது? அன்னைக்கு வாங்கினார ஒரு பெரியார், அவருடையதல்லவா? இந்த காசையும் இதிலே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டிருக்கிற போது இவர் வேறொரு வாகனத்தை பிடித்து கொண்டு எப்படியோ கரை கடந்து அங்கே போய் சேர்ந்து விட்டார். இந்த பார்க்கிற நேரமும் அவர் போய் வந்து சேர்ற நேரமும் ஒன்னா இருக்குது. திடீர்னு பார்த்தாரு, ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்களும் அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லை, நான் கையிலே தொகையை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாவை நினைக்கின்றார். அல்லாவை சாட்சியாளனாக ஆக்கிய நேரத்தில் அல்லாவே 1000 தீனாரை அந்த பலகைக்குள்ளே எப்படி வைத்தானோ தெரியவில்லை, அவருடைய கையில் போய் கிடைக்கிறது. அவர் சொல்லுகிறார், எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டான், உன்னுடைய காசு எனக்கு மீண்டும் தேவையில்லை என்று சொல்லுகிற போது 2 பேருமே ஆச்சரியத்தினுடைய உச்சகட்டத்திற்கு போய்விட்டார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருகின்ற கருத்து என்ன? கடன் வாங்கினால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, பரிமாற்றங்கள் விஷயத்திலே எழுதுகின்ற பழக்கம் இந்த ஷரியத்து முஹம்மதியாவில் மட்டுமல்ல, பனு இஸ்ராயல்களுடைய காலத்திலேயும் இருந்திருக்கிறது என்பதை புகாரி ஷரீஃபினுடைய இந்த ரிவாயத்துகளிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் சாட்சிகளை மறைக்க வேண்டாம். சாட்சிகளை மறைக்காமல் நீதமான முறையிலே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளுங்கள். எழுதி வைத்துக் கொள்வதுதான் நமக்கும் நல்லது. கட்டாயமாக இல்லை என்றாலும் கூட அதை எழுதி வைத்துக் கொள்வதன் மூலமாக பல்வேறு பலன்கள் இருக்கிறது. இல்லைன்னா 2 பேருக்கு இடையில மனஸ்தாபங்கள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், பல பிரச்சனைகள் அதில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு ஒரு இடையிலே பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக வேண்டி நாம் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது. மனிதனுடைய இயற்கை எப்படித்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். படைச்சு முதுகுல தட்டனா அல்லாஹ், என்னமோ வெளியே வந்துச்சு. அல்லாஹ் சொன்னா, உன்னை படைத்து விட்டேன், இனிமேல் கோடானு கோடி மனிதர்கள் உன்னுடைய சந்ததிகள் இதோ இவர்கள் தான் அப்படின்னு காட்டினான். அப்ப அந்த அவர்களுடைய பார்வை, அந்த அளவை, அதனுடைய கூர்மை சொல்லி விளக்க முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சந்ததியை பார்க்கின்றார்கள். அதில் அழகான ஒரு வாலிபர், பார்ப்பதற்கு அப்படியே புட்டு திங்கலாம் போல் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கிறார். எல்லாம் இது யார் இவ்வளவு அழகா இருக்கிறாங்க? இதுதான் தாவூத், உன்னுடைய சகோதரர் தாவூத். இன்னைக்கு அதுதான் ஓதணும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தான். நல்ல ஆஜானுபாவாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பயில்வான், அரசாட்சிக்கு வந்தவர், கயிறு இருக்கட்டும். இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாங்க. இவ்வளவு அழகா இருக்கிறாரு, எவ்வளவு வருஷம் வாழ்வாரு? இவர் 60 வருஷம்தான் இவருக்கு வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கு. யா அல்லாஹ், 60 வருஷமா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணும்னா அதெல்லாம் முடியாது, வயசு அவ்வளவுதான். அப்படி கொடுக்கறதா இருந்தா உன்னுடைய வயசுல இருந்து ஒரு 40 கொடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 1000 வருஷம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனால ஒரு 40 கொடு, 100 ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, இவங்க 100 ஆக்குன்னு சொன்னதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் 40 கொடு, 60 40 100. சரி, கொடுத்துட்றேன்ட்டான். கொடுத்தாச்சு, கயிறு எடுக்கட்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 960 வயது ஆகும்போது மலக்குல் மௌத்து போறாங்க. ரூஹ வாங்கிறதுக்கு போகும். அப்பெல்லாம் நபிமார்கள்ட்ட அனுமதி கேட்டுட்டு ரூஹம் வாங்குவாங்க. நேர போறாங்க. என்ன விஷயம்? ரூஹ வாங்கறதுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு. இல்லையே, எனக்கு இன்னும் 40 வருஷம் இருக்குது. இல்ல, கிடையாது, அல்லாஹ் சொல்லி விட்டான். இல்ல, அல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, 40 வருஷம் இன்னும் இருக்குது, எனக்கு 1000 வருஷம் கொடுத்திருக்கிறான். மறுத்தார்கள். ஜஹத ஆதமு ஃபஜஹத கௌமு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி மறுத்தார்கள். மறதி மனிதனுக்கு ஏற்படும். அப்படி மறதி ஏற்படுகிற போது அவன் மறுப்பான் என்பதை அங்கே காரணம் காட்டப்படுகிறது. மறுத்தார்கள். அதற்கு பிறகு நினைவூட்டப்படுகிறது, அப்படியா, ஆமாம் என்று. அதற்கு பிறகு அவருடைய ரூஹு கைப்பற்றப்படுவதாக ஹதீஸிலே காண்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய இயற்கை மறுத்து பேசுவது. மறந்து விடுவான். இல்ல, நீ எப்ப கொடுத்த, நான் எப்ப வாங்கினேன், இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள் வரும். ஆகையினாலே கடன் கொடுக்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள், சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, பெரிய தொகையாக இருந்தாலும் சரியே, பணம் அல்லாத பொருள்களாக
நிலங்களாக இருந்தாலும் சரி, விளை நிலங்களாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, மற்ற தளவாடங்களாக இருந்தாலும் சரி, எந்த கருவிகளாக இருந்தாலும் சரி, வாங்கும் போது அதை எழுதி ஆவணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறான். புரிந்து அமல் செய்வதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ரப்பனா தகப்பல் துஆனா.